தெரியுதா? அப்படி தெரியுது. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சு வச்சுக்க. அப்படி வா. அடாய்க்கே. நான் யாரு? ஓய், எப்படிப்பட்டவன்? ஓய், எனக்கு தெரியாது பேசிட்டு இருக்கிறா. ஆமாங்க. உன்னை அப்படியே எடுத்து போட்டு அப்படியே நாய்க்குப்படாது பேசி அப்படியே முடிச்சு விடுவேன். அப்படியே மொன்ன புண்டுங்க, மொன்ன தாபம், மொன்ன சாட்டு அது வேற அருமையா இருக்கு. நல்லா வெட்டு. வா, காலைல கோட்டைக்கு ஏன் வடா இந்த பக்கம். நான் யார்? யார்? எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? என் பேர் நாமகள். உன் பேர் என்ன? தெரியாத. என்ன? எங்க? நாட்டுக்கு நாடு. ஆமா, மகா நாடு. மகாக்கிழமதியை அருமையை பெருமைச்சுள்ளேன். ஊர் சொன்னாங்க. என்ன ஊருன்னு சொன்னாங்க? என்ன ஊருன்னு சொன்னாங்க? நாம கூத்தாட வந்து மேல சாமி. ஆமா, அதே ஊர் தாங்க. அப்புறம் எந்த ஊர்ல மட்டும் போய் சும்மா படுத்து போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வர? எல்லா ஊர்ல தான் கூத்தாடுறோம். ஆமா, அட நம்ம பைபேசி புரிஞ்சு வந்தோம்ல. அதெல்லாம் பை பேசி மகாராஜா பைபேசி புரிஞ்சு வந்தோம்ல. ஆமா, அதே ஊர் தாங்க. டேய், ஐபாத்துல பிரிஞ்சு வந்தாங்க. இந்த ஊருக்கு பேரு அந்த ஊர் பேரு அருமையான ஊரு. எப்படி? தேன்போல் சுத்தியும் ஊர் பேரு சொன்னா. ஆமாங்க, அடே அப்பேற்பட்ட ஊருங்க. அப்படி அழகான ஊரு. அப்படிப்பட்ட சங்கம். ஆமாங்க, சொல்றான். என்ன ஊர் தெரியுமா? அதே ஊர் தான். எப்படி? என்ன ஊரு? என்ன பாலதாசம்பட்டி என்று சொன்னால் நமக்கு நீர்வளம் நிலவளம் படிவளம் குடிவளம் பிரதியே பச்சமாநகரம் நகரம். அப்படிப்பட்ட நகரத்தில் எங்கடா அந்த கடிதேசி எடுத்து வரா? கடிதேசி படி. படுறா படி. நான் படிக்கணும் மச்சான். இல்ல பத்தாலாம் சொல்றது கேளு. இந்த ஊரு பேரு நானே சொல்றேன். இது என்ன சாமி? சாமி பேரு யார் யாரு கூத்து விட்டுக்கிறாங்க? கூத்து விட்டுக்கு பேரு நானே சொல்றேன். எல்லாம் நானே சொல்லி விட்டுனா நீ யார் ஊருக்கு வேஷம் போட்டு வெளியே வர? இந்த செட்டுக்கு முதல் வாசிக்காரன் யாரு? கோத்துக்கு கோமாளி நானே தாங்க. மகாராஜாவுக்கு மந்திரி நிகழ்ச்சி வாயினா. அப்புறம் யாரு? நான் தான் சொல்லணுமா? கருப்புசாமி, சரி, கன்னிமார் வீரமாத்தி அம்மன், உடவைக்காரி அம்மன், பூஜை திருவிழாவை முன்னிட்டு இன்னும் கருப்புசாமி பங்காளிகள் மற்றும் ஒன்றாக சேர்ந்து பெண் வாரிசுகள், அவங்களுடைய வாரிசுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டுக்கு திருமணம் செய்து போனாலும் ஆமா நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்மளுடைய தாய் ஊற்றி பிறக்கும் தெய்வத்தை நம்ம மறக்க வேண்டாம். அப்படி என்று இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர் திருவிழா முன்னிட்டு என்று வரை நாள் சதுர்நாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்ப செலவெல்லாம் திறக்க வைத்து தலைக்கு 2000 3000 வசூல் செய்து இன்று ஒரு 20 சதுர்நாட்டி வைத்திருக்கிறார். அவர் குடும்பங்கள் எல்லாம் அள்ளி கடைகளை தருகு போல் வேறு உண்டி புள்ளி கடைகள் போல் 3000 கடைகளை ஏவல் வில்லிச்சூடு எதிர் சொல்லி காத்து கரும்பு வந்து சுமை இருந்தாலும் தண்ணி பிரிதாலும் தனிப்பிரியாமல் எள்ளு பிரிதாலும் இணை பிரியாமல் இன்னும் தாய் தந்தைகள் பெற்றோர்கள் இன்னும் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாம் தண்ணி பிரிதாலும் தனி பிரியாமல் எள்ளு பிரிதாலும் இணை பிரியாமல் சுகசேமத்தோடு வாழ வேண்டும். இந்த ஆண்டவனுடைய அருள் பெற்று அப்படி என்பதற்காக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பொறுப்பெடுத்து தாயுடைய
தெய்வத்தை நாமல் வணங்க வேண்டும் என்பதற்காக பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரி இருபது சரணாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவன் குறிப்பிட்டு பல்லாண்டு பல்லாண்டு வளர்க்கூடி 100 ஆண்டு வாழபடியாக வேண்டும். என்னும் அப்படி இருந்தாலும் தூண்டாமல் விளக்குதல் வெட்டி எறிந்தாலும் தூண்டு விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? எங்கடா எங்க எங்க பெருமாளப்ப கூப்பிடுறாங்க. தூண்டு விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அப்படிப்பட்ட அப்பாவாக சாத்தப்படி சேர்ந்த இன்னும் பெருமாள் ஆகிறவர்களும் இன்னும் சீனில் ஆகிறவர்களும் இன்னும் செஞ்சுபவர்கள் ஒவ்வொரு கடவுள் போல் எங்க நம்ம செத்து கூத்தானாலும் 3 பேர்களும் கடவுள்கள் எப்படி வந்து அமர்வார்களா அப்படி வந்து அமர்ந்து பெரிய ஒப்புதமனுடைய ஆலயத்தை கண்டுகளித்து நம்ம எல்லாம் வழி அனுப்பி விட்டு பிறகு அவங்க அரண்மனைக்கு செல்வார்கள். ஆனாலும் என்று அவருடைய அறிமுகத்திலே இந்த ஏரியா எல்லாம் நம்ம சுத்தி தெற்கூத்தாடி வருகிறோம். அது மட்டுமில்ல இன்னும் கற்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த அண்ணன் யூடியூப் சேனல் செல்வண்ணன் அவர்கள் கிராமிய தெற்கூத்து உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அண்ணன் யூடியூப் செல்வன் அண்ணன் அவர்களும் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக இவர்கள் எல்லாம் வருகின்ற வரவேற்பு தந்து அனைவர்களுக்கும் என் பரிமாண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லு, நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அவள பவளக்கொடி, ஓ அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி, அவள பவளக்கொடி கிளம்பி புள்ளக்கொடி. ஓய் அவள பவளக்கொடியா மால மினிக்கு கல்யாணம் உங்களுக்கு ஆதார் கார்டு எப்படி தம்பி பிடிக்கிறாங்க? நீங்க எங்க பிடிக்கிறீங்க? நாங்க போட்டா கடையில போய் பிடிக்கிறோம். நாங்க தாலுகா ஆபீஸ்ல பிடிக்கிறோம். உங்களுக்கு தாலுகா ஆபீஸ்ல தான் பிடிக்கிறாங்க. ஆமாடா, மோர ஒழுங்கா கரெக்டா விழுதா போட்டாவல. எங்களுக்கு கரெக்டா விழுதுங்க. எனக்கு அருமையா விழுமே. மூஞ்சில இருந்து மோர பூரா முடிய மயிர வச்சு பூரா விழுவும். நான் எவ்வளவு அழுவா இருக்கிறேன். ஆமா அழுவாகிறேன். என் அழகு இந்த உலகத்திலே எந்த பவுனத்திலே யாராவது உண்டா உங்களை மாதிரி அழகு அப்பேற்பட்ட அழகு இருந்தாலும் இந்த தினத்தில் வயது இருக்கக்கூடிய நாடகம் எங்க ஸ்ரீ மகா பாரதியில ஒரு பாவம் மட்டும் ஒரு மாசியால் நாடகத்திலே
மகாராஜா ஏய் ஓய் வாடா அடா வா பா 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 வாடா அடா வா அடா புகா வா வா புண்டை வாடா அடா புண்டை வாடா அட புண்டைங்க ஏய் அட போண்டா ஆறா வாடா போடா அட பாடா ஏய் பீத்தல ஏய் ஓ கட்டி தாய் ஆனாலும் கொண்டு விடுவாய் அப்படிதான் ஜாமிக்கிறேன் போய் வா அப்படி பொற்பிடுவாய் இருந்து வரக்குறியே ஆ எனது பெயரோ பேரோ ஏய் என்னது பெயர் உன் பேரு யார் உன் பேரு என்னுடைய பெயர் உங்களுடைய பெயர் ஆ ஏக மகாராஜா உங்களுடைய பெயர் இவனுக்கு எவ்வளவு திமிரு என்ற காலகைஸ்வரன்ற பாலகைஸ்வரன் பாலகைஸ்வரனா ஏய் ஓய் காலகைஸ்வரன் காலகாயீஸ்வரன் கோய்மாபுரி வைமாபுரி ஏக மகாராஜா ஏக உத்தமாவு பூரி கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி கோதுமை பூரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது என்ன கோயமா பூரி இது எந்த கடையில சாமி இருக்குது ஓய் ஓய் எனக்கு ஒரு செட்டு பூரி கொண்டா பசி எடுத்துக்கிச்சு எனக்கு என்ன பூரி வேணும் அத்த நீ கோயமா பூரி கேட்டு சொன்னீங்க ஏய், பூரி இல்லடா பூரி எட சொன்னேன் அவர் பூரி தான் நீங்க கோய்மாபுரி பூரி பூரி இல்ல பூரி ஆ கோய்மாபுரி ஆண்டு வரை குறி ஆண்டு ஒரு பூரியே என்னது பெயரோ கலகாய் சோறு ஆ கலகாய் சொன்னாங்க எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேருங்க ஏய் ஒட்டி ஒருவரா நீ எத்தனை பேர் யார் யார் பிறந்தீங்களா ஐயா நாங்கள் எப்படி பிறந்தோம் எப்படி ஆ ஆ சொல்லு
ரூபாய் கருவாடா? ஒரு ரூபாய் கருவாடு இல்லையா? கருவே உருவாகி கருவே உருவாகி உருவே பிண்டமாகி உருவே பிண்டமாகி என்னை ஜனனமாகி ஜனனமாகி என்னை பெற்றெடுத்தாலே உங்களை பெற்றாலே எங்க அம்மா அண்டாங்க அம்மா எங்க மகாராஜா ஏண்டா எங்க மகாராஜா நண்பா இவங்களால வந்து கூடியா இருக்கிறாங்க உப்பு தின்னு வளர்றேன் அருமையான மந்திரி. ஆமா மகாராஜா சரி. ஏங்க என் வீட்டு பிள்ளை ஆமாங்க உங்க தாயாருக்கு யாருன்னு தெரியாம இருக்குமாங்க? தெரியுமா? அட உங்க அம்மால அடேயா டேய் உங்க அம்மாவை நல்லா தெரியுங்களா நீ? அப்படி சொல்லு. ஆமா மகாராஜா ஏடா ரமீனா அந்த மண்டையில அஞ்சு மாதிரி போட உங்க அம்மாலன்றா? உங்க அம்மால நல்லா தெரியும் வந்து கேட்டாங்க. உங்க அம்மா தெரியும். உங்க அம்மால சொல்றா எங்க எங்க மகாராஜா உங்க அம்மா இங்க தான் உங்களை பாக்குற பத்திரமா இங்க வந்துச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. 10 மாதம் ஆமா என்னை பாரமில்லா சுமையை சுமந்து என்ன பெற்றாலே எங்க அம்மா. ஏய் காமிடா. காமிக்கிறே வாடா. காட்டுறவா இதெல்லாம் காமி இங்க இருந்துச்சு. ஐயா இதுதான் நினைக்கிறேன் உங்க அம்மா. வாடா. எங்க அம்மால கண்ணாடி போட்டுட்டா. உங்க அம்மா அதே தான் சாமி. எங்க அம்மாடா. இந்த அம்மாவே தான் என்ன மாதிரியா இருக்குடா. எப்படி கட்ட முடிச்சேன் அருமையா கண்டுபிடிச்சான். உங்க அம்மா கிட்ட நீ இருப்ப. இவ்வளவு அறிவா இருக்கிற. ஆமா டேய் ஓய் கரெக்டா பேசுறேன். ஆமாங்க மகாராஜா வயித்துக்கு என்ன சாப்பிடுற? 1/4 கிலோ பிய தன்றேன். அப்படியே சாப்பிடு. டேய் பிரியாணி. ஆமா மகாராஜா என் தாயாரோ சாரி ஏண்டா ஏங்க மகாராஜா என் நோயோடோ அதிதி. ஓ உங்களோட தாயோட அதிதி. அதிக்கு பிறந்தவர்கள் ஆ நாங்கள் அசுரவர்கள். அசுரர்கள் 3,60,000 பேர்கள். ஓ நீங்கள் ஆ சரிங்க மகாராஜா. திதிக்கு பிறந்தவர்கள் ஆ 33 கோடி தேவர்கள். தேவர்கள் 42,000 ரிஷிமார்கள். ரிஷிமார்கள். எண்ணறியப்படுபவர்கள். சித்திரத்தோழர்கள். ஆமா யாவபுத்திகள். தேவபூதிகள். ஓ இவங்களே திதிக்கு பிறந்தவர்கள். என் பெரிய தாய்க்கு பிறந்தவர்கள். சரிங்க. எங்க அப்பா ஆ கோசிபர். ஆ கோசிபர் முனிவருக்கும் சரி. அதிதிக்கு பிறந்தவர்கள். ஏங்க மகாராஜா ஏண்டா ஏங்க டேய் அவங்க நல்லா அழகா இருக்காங்க. ஆ நீங்க என்ன கேள்வி பிடிக்கிறீங்க? ஓ ஏன் சளி பிடிச்சிக்கிட்டா? ஆமாண்டா. உங்களுக்கு ஊசி போட்டுக்கலாம். டேய் ஓய் அவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க. ஆமாங்க நீ யார் இப்படி இருக்கிறா? இப்போ இவ்வளவு பெரிய தண்ணி டேய். ஓய் வார முடிகள், பாரு முடி கோழிவிட்டு கண்கள், கோயம்புட்டு கண்ணி கொடாலி பெண்கள், பற்கள் தடித்தவர்கள், தோள்கள் நீண்ட கரம், கரம் முகுண்டத்த மாற்றம், மார்பம் நீண்ட கரம், கரம் அஞ்சாத நெஞ்சம், நெஞ்சம். யாருக்கும் இரக்கம் இல்லாத நெஞ்சம். ஆமாங்க. அப்படிப்பட்ட ஆ. முரட்ட குலத்தோட ஆ. அரசோடு பிறந்திருக்கிறாய். ஏ ஏன் ஏன்றா என்ன மகனே? காரணம்? ம். ஏன்ற மகனை சப்புண்டி. கண்டா சொல்லுங்க மகாராஜா. மண்டை அடித்தால் ஓய், நூறாக சுத்தாக ஒடிந்துவிடும். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் ஓய் டேய், ஐயா ஒரு நாள் ஒரு தினத்திலே ஆ நாங்கள் தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் ஓ தேவர்களும் அசுரர்களும் ஆ சரி அமிர்தம் கழிந்தோம். அமிர்தம் கிடைந்தீங்க. எதற்கு? எதற்காக சாமி? நரை மூப்பு பிணை. ஏங்க நிறைய மூப்பு பிடினா என்ன சாமி? அதுதான் ஓய் நரை என்றால் என்ன? உன்னுடைய ஆனால் ஓய். முடியாகப்பட்டு விளக்காமல் ஆ மூப்பு. ஓஹோ கருங்கரேன்னு இருக்கணும். ஆ. மூப்பு என்றால் நோய். நோய் வராம. ம். ஆ. பிணி. பிணி என்றால் என்றும் இளைமையே. ஓ வயது யாரவே கூடாது. ஆமா. வயது எப்படி இப்படி நரை மூப்பு பிணை பிணி இப்படி யாருக்கும் வரக்கூடாது. ஓஹோ அப்படி இன்றி சரிங்க. தேவர்களும் ஆ. அசுரர்களும் அசுரர்களும் அமிர்தம் கரைந்தோம். ஓ அமிர்தம் கிடைந்தீர்கள். மந்திரகிரிமலை மத்தாகவும் மச்சாகவும் ஆனால் திருப்பார்கடல் பாண்டமாகவும் பாண்டமாகவும் சந்திரன் தூணாகவும் தூணாகவும் ஆதிசேஷங்களை கயிறாகவும் கைலாகவும் இப்படி வைத்து ஆ ஏண்டா ஐயா மகாராஜா தேவர் ஒரு புறம், ஒரு புறமும் இந்த அசுரவர் கூட்டம் ஒரு புறம். ஒரு புறம் ஏண்டா ஆ தேவர்கள் வாழ்புறமாகவும் ஓஹோ நாங்கள் தலைப்புறமாகவும் அலைப்புறமாகும். எப்படி பாருந்த கட்டணம் அளித்தவன் ஆமாங்க. தேவர்கள் ஆ அவன் தலைப்புறம் பிடித்து சாவட்டும். அசுரர்கள் சாவட்டும், ஆமா அந்த பாம்பு கடிக்கட்டு என்று சரி எங்களுக்கு தலைப்புறமாகவும் ஆ. தேவர்கள் எல்லாம் வாழ்புறமாகவும் பிடித்து சரிங்க. அமிர்தம் கிடைத்தோம். ஆ அமிர்தத்திலே பிறந்தது பிறந்தது ஏண்டா ஏங்க என்னென்ன பிறந்தது? என்னென்னங்க? பூசக்கர கொடை, உடை 38 சிமாதனம், சிம்மாசனம், பட்டத்து வெள்ளானை, வெள்ளானை, பாரிசாத மலர்கள், மலர்கள், ரம்பை ஊர்வசி, ஆ. மேனகிதழமை, வினோதமை, ரதி ரதிதேவி, ஆ. ஏண்டா
60,000 பெண் குழந்தையோடு பிறந்தது. அப்படியா? 60,000 பேர். சரிங்க. ஆடிவிட்டு கோட்டை. ஐரவசன ஆயுதம் அனைத்தும் பிறந்தது. சரிங்க மகாராஜா. வெள்ளை புறவைகள் ஏண்டா போய் பார்த்தான். யாரு? அந்த கருமூஞ்சி படித்தவன், ஆடு மாடு வைத்தவன், மாமியார் பெண் கபடி நாடகம், இந்த தேவ பூச்சிகளை எப்படியாவது சதி திட்டம் செய்ய வேண்டுமே. அசுரர்களை என்று நினைத்து என்றான். அழகான பெண் உருவத்திலே வந்தான். மோகடிவதார் எடுத்தான். என்னை பார்த்து நாட்டியமாடினான். அவளை பார்த்து நாங்கள் ரசித்தோம். பெண் மேலே ஆசை வைத்து மயங்கி போய்விட்டோம். அப்போது அந்த அமிர்தம் பிறகு அதை களவாடி விட்டான். எடுத்து சென்று தேவ பூச்சிகள் எல்லாம் கொடுத்து விட்டான். உங்களுக்கு என்ன கிடைச்சது? எங்களுக்கு என்ன கொடுத்தான்? அழைத்து சென்று மதி மாமிசத்தை கொடுத்து அவரோடு அடக்கம் செய்வதற்கு காதல் போகம் ஏற்பட்டது. காதல் போகம் நாங்கள் லபா பண்ணணும். ஆமா, லபா மட்டும் பண்ணாதுங்க. செவனப்பு சூசி எல்லாம் எல்லாம் பண்ணுங்க சாமி, அருமையா இருக்கும். அப்போது அவன் மேல நாங்கள் ஆசை வைத்து பெண் மேலை நாங்கள் மது மாமிசம் அவெல்லாம் தேவரெல்லாம் இளமையாக இருக்கிறாங்க, நாங்கள் முதுமையாக இருக்கிறோம். அந்த கொண்டு எந்த வரும் எனக்கு தேவர் மேலே அதிக கோபம், ஆங்கார பலம். தேவர்களை கண்டால் அது மட்டுமில்லை இந்த தினத்திலே தேவர்கள்னா பிடிக்காத உங்களுக்கு? ஆமாடா. எங்க மகாராஜா காலையில அவர் தாங்க சந்தனம் கொடுக்கணும். தேவரு ஏமா பொண்ணாம் பாரு, சதி திட்டக்காரன். இப்ப எங்க ஓடி விட்டான்? என்னை கண்டு நேற்று நைட்டு வர சொன்னதுக்கு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்தியா லோக்கல்ல போயிட்டு நம்ம வேலை விட்டுலாம். ஐயா மகாராஜா அப்படிப்பட்ட சரி என்று அந்த தெய்வலோகத்தில் பொன்னுலோகம், தெய்வலோகம், அமராவதி, மூன்று லோகத்தும் ஆண்டு வருகிறான். யாரு? யாரு? அந்த இந்திரன். தேவேந்திரன். ஏண்டா அவன் அப்படி சொத்தா? அதானே. யார் சம்பாதிச்சது? நான் சம்பாதிச்சது. நாங்கள் எங்களுக்கு பங்குண்டு. எனக்கு பங்குண்டு. அதனால் இப்பயே போற போறேன். இப்பயே போறீங்க? தெய்வலோகம் போறேன். எங்க? தெய்வலோகம். எங்க அதுக்கு மட்டும் நம்ம போகணும். அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாங்க. எந்த கடைக்கு? செட்டு கடைக்கு. வாட்டர் கடை. கரெக்டா முடிச்சு போயிடலாம். ஆமா மகாராஜா. ஏன்னா நீ அரிகாவர குடி மந்திரி. அப்படியா? நாம வந்து சும்மா போக கூடாது. ஆமா ஆமா. சும்மா போனா அவன் மேல எனக்கு பாசம் இறங்கிவிடும். அப்படியா? ஏன்னா கடல் பாவன் சொல்லுவேன். நாம எப்படி சும்மா போய்க்கிறோம். அதனால் நாம கள்ளு சாராயத்தை குடிப்போம். இந்த பொதியிலேயே போகும். பொதியில இல்லைங்க, இந்த பாதியிலே போறோம். போத்துறா குத்துட்டுமா? எங்க ஒரு டம்ளர் 150 ரூபா. போயிடுறா. பட்டத்தராயங்க. ஏண்டா ஓய், இன்னும் தண்ணி கலக்கல. சரி, இது யாரு இறக்கணத்து? யாரு மரத்து தண்ணி? என்னது? ஆமாங்க, கட்டுமர தண்ணியா? ஆமா. இது யார் கட்டுறது, யார் இறக்குறது? என் பொண்டாட்டி கட்டுறது, நான் இறக்குறது தான். ஆமாங்க. நல்லா இருக்குமா? அருமையா இருக்கும். சரி கொடு. ராவாத்தா இருக்கு, தண்ணி கலக்கணும். நான் கலந்துக்கிறேன். கொஞ்சோண்டு குடிச்சாலும் மண்டை மூளை கலைய கொடுங்க. அப்படியா? ஆமா. நான் ராபா இருக்கிறாள். நீங்க வரும்போது ஒருத்தர் ஒண்ணு
சாமி நம்ம ஏரியாவுல எங்கடா வெள்ளி வரைக்கும் கரும்பு வரைக்கும் சென்டர்ல அப்படியா? ஆமா மகாராஜா ராவா குடிச்சானா? ராவா குடிச்சு மண்டை மண்டலம் ஒரு வேலம் போயிடுச்சு. அப்படியா? இந்தா டேய் கொஞ்சமா குடிக்கிறீங்க. கொடுறா கொடுறா. இந்தா சார். எப்படி இருக்குது சரக்கு பட்டை சாராயம் மல்ல குடிக்க சாமி மல்ல டேய் முட்டை கொடுறா. கொடுத்துருவேன் முட்டை கொடுறா. குடிக்க சாமி. டேய் ஓய் முட்டை கொடுறா. குடுத்துங்க முட்டை. அட தாயாளி வாடங்க. ஏன் மகாராஜா அவிச்சு முட்டை கொடுறா. ஓ அவிச்சு முட்டையா? முட்டை கொடுறான்னா சூத்துல முட்டை கொடுக்குறான். ஓ கோழி முட்டை கேக்குறீங்க? ஆமா. இந்த கோழி முட்டை இல்ல சாமி. உள்ளதா வாடா. சப்பு கொடுறா. எங்க மகாராஜா எங்க என்னங்க சப்பு கொடுறா. உங்களுக்கு தப்பு தானே வேணும். நான் தரேன் உட்காருங்க. டேய் அதுன்ற தாயாளி. ஓய் கோழி சப்பை கோழி சப்பை. கோழி சப்பியா? நீ இப்ப ரெடி ஆயிட்டீங்க. நீ குடி 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 வாங்க. என்ன சாமி பண்றீங்க? ஆ 4 நாளா குளிக்கலுங்க. ஐயா மகாராஜா நாத்தாடிங்க மண்டை பூரா. ஆ எப்படி அடே நீ எனக்கு அறியாம இருக்கக்கூடிய மந்திரி. இப்ப நான் சாப்பிட்டேன். ஆமா நீ சாப்பிடு. நான் குடிச்சா பித்தோட மகன் இதுல படுத்து விடுவோம் சாமி. நீ என் நண்பன் இல்லையா? கொஞ்சோண்டு குடிச்சாலும் கோயாலும் கோமாலன்னு பேசுவீங்க. ஓய் நான் குடிச்சா நீ குடிக்கணும். அப்படியா? நான் படுத்தா நீ படுக்கணும். கொடுறா. நீங்க சொல்றீங்க இருந்தாலும் பாதிலே ஒண்ணு பண்ணி பண்ணி எனக்கு கேட்க கூடாது. டேய். ஓய் நான் எது நடந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. அப்படியா? நீ குடுறா. உங்களுக்கு கனவுடா டேய். அப்பாடா இல்ல என் மந்திரி அவளை அடக்கும் ஒடுக்கும் எனக்கு மறுவையாக கொடுக்கிறான். டேய். டேய். வா. வாடா வாடா. கையை பிடித்து கூட டே மண்டை தாயோட வாடா. காலாதே காலு காலா. கையை பிடித்து கூட வா. டேய் ஏன்டா? பொட்டி மத்தாளம் யாரும் டச் கூட பண்ண கூடாது. சரி. அந்த வக்கால ஓலி யாருக்கு யாரா மந்திரி? நீ என் மந்திரி. யாருக்கு நான் மகாராஜா. எவன்டா மகாராஜா? இன்னைக்குல இருந்து நீ மந்திரி நான் தானே மகாராஜா. இங்க வா. டேய். இல்ல டேய் ஆ. நான் அப்பே சொன்னேன்லடா. ஏன்டா? கொஞ்சோண்டு கொஞ்சம் கோயிலும் கோமான்னு சொன்னேடா பீத்தல புண்டை. டேய். டேய் நான் மகாராஜா. யாரா மகாராஜா மயில புடுறான்? யாரா மகாராஜா மயில புடுறான்? யாரா மகாராஜா? வாடா. டேய் பாரு டேய். வாடா. டேய். வாடா. ஏன்டா? யார் என்று தெரியாது. மகாராஜா அடி சரக்குல போச்சு. பயமப்பிரியாண்டு வரக்கூடிய நான் தான் காலகாயேஸ்வரன். நீ என் மந்திரி. இப்ப நாம சாராயத்தை குடித்தோம். ஆமா மகாராஜா. ஏண்டா? ஓய் இப்ப நம்ம இந்த பொதியிலேயே போறோம். அந்த பதியிலே போங்க. இந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு இருக்கு. செத்து போறதுக்கு. இந்த பொதியிலேயே போனா இந்த போதியிலே போறோம். அந்த தேவ பூச்சிகள் அங்க இருப்பா. ஆமா ஏண்டா? ஓய் அவனே நம்மளே தெய்வலோகம் நமக்கு. சரிங்க. ஏண்டா 32 படி சமாதானம் வச்சு. ஏய் ஓய் ஆனால் ஐயா உலகத்தமன் அணி ஆளணும். எங்க மகாராஜா இவள் நாளும் ஆண்டத போதும். இருந்துட்டாளா? சரி. நம்ம வெத்தலை காலிக்குதே வெத்தலை காலி. ஆ. வெத்தலை காலிக்கிட்டு ஒரு வரத்தை வாங்கிட்டு போயிடலாங்க. நாம எங்க சென்றாலும் ஆமா அவகிட்ட ஆ, ஒரு ஆசீர்வாதம் பெற்று போவோம். நம்ம ஓட்டா அவகிட்ட என்றால் ஆ, டேய் ஆட்டாங்க ஆட்டா அவகிட்ட வேண்டி ஆ, 1000 ரூபாய் வாங்கிட்டு போவோம். 1000 ரூபாங்க. ஆமாடா. 1000 ரூபாய்க்கு சென்று கிடைக்காது. ஏண்டா? ஆயுதங்கள் ஆயுதங்கள். ஓ 1000 வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படிதானே? கொள்ளமா? என் தாயாகப்பட்ட கருப்பு
கருப்புசாமி, கருப்பசாமி, செல்லியாயி, செல்லியாயி, இன்னும் வீரமாத்தியம்மன். வீரமாத்தியம்மன், வீரமாத்தியம்மன் சக்தி உள்ள தெய்வம். புடவக்காரி அம்மன். ஆமா, புடவக்காரி அம்மன். ஆமா. இவருடைய தெய்வங்கள் எல்லாம் இப்ப நான் அழைக்க போறேன். ஆமா. நீங்க எல்லாம் உண்மையான தெய்வமாய் இருந்தால், வீரமாத்தி உண்மையானவளாய் இருந்தால், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கருப்பசாமி ஆண்கள்